ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது விபாகம் 13 விஷ்ணு சஹஸ்ரநாமம் தமிழில் பதப்பிரிவுகள் ஆரம்பிக்கிறேன். உபேந்திரோ வாமன பிராம்சுர் அமோக சுசிரூர்ஜித அதீந்திர சங்கிரஹ சர்கோ திருதாத்மா நியமோ யமஹ வேத்யோ வைத்ய சதா யோகி வீரஹ மாதவோ மதுஹு अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देश्यवपु श्रीमान् अमेयात्मा महाद्रिधृक् महेश्वासो महीभर्ता श्रीनिवासः सतां गतिः अनिरुक्तः सुरानन्दो गोविन्दो गोवितां पतिः मरीचिर्दमनो हंसः सुवर्णो भुजगोत्तमः हिरण्यनाभः सुतपा पद्मनाभ प्रजापतिः अमृतिक् सर्वतृक् सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्शनः शास्ता विश्रुतात्मा सुरारिहा गुरुर्गुरुदमो दामः सत्यः सत्यपराक्रमः நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாச்சஸ்பதிருதாரதீ. இதோட இந்த 13வது விபாகத்தை முடிக்கிறேன். உபேந்திரோ வாமனஹ பிராம்ஷுர் அமோகஹ சுச்சிஹி ஊர்ஜிதஹ. உப இந்திரஹனா இந்திரனா அவர் சொன்ன பேச்சை கேட்பான்னு அர்த்தம். உப்பங்கிறது நியர் கிட்டக்கன்னு அர்த்தம். அது உபேந்திரஹானா சில புஸ்தகத்தில் அவர் இந்திரனுடைய தம்பி பேர் உபேந்திரன்கிறாங்க. அது பேர் அதெல்லாம் பேர். ஆனால் சம்ஸ்கிருத அர்த்தம் என்ன அதை தான் நம்ம பார்க்கணும். இந்திரியங்களை வென்றவன் இந்திரன். உப இந்திரன்னாக்கா இந்திரனும் அவருக்கு அடிமைதான் அர்த்தம். அவர்கிட்ட தான் வருவான், அவருக்கு பேச்சை தான் கேட்பான்னா அடிமை கிட்ட அந்த அர்த்தம். உபேந்திரோ வாமனக. வாமனகங்கிறது குள்ளமாக இருக்கப்பட்டவாள வாமனன்னு சொல்ல மகாவிஷ்ணுடைய அவதாரமும் இருக்கு. வாமதக பிருஷ்டதக புறத்தக தட்சிணத்தக. வாமதகங்கிறது நார்த்து, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவருக்கு சிறு உடம்பில், அதாவது அந்த காலத்தில் ஆதிவாசிகள் இருந்திருக்கலாம், குள்ளமாக இருந்திருக்கப்பட்டவர்கள்லாம் இருந்திருக்கலாம். இப்போ டுவாஃப் பிக்மீஸ்லாம் சொல்கிறாங்க ஆப்பிரிக்காவில். அங்கே அதுலேயும் அவர் இருக்கார். வடக்குலேருந்தும் வந்திருக்கார், எங்கேருந்து மேலேருந்தும் வந்திருக்காருன்னு சொல்கிற மாதிரி. அது அர்த்தத்தை நீங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தான் புரியணும். உபேந்திரோ வாமனஹ பிராம்ஷுஹு. பிராம்சூர்னா ஆழம். இந்த அமோக, அவருடைய அமோகம் மோகமே கிடையாது. மோக நான் நீங்க சொல்லி கொடுத்தேன். ஹலாதி பிரத்யேன மோக அமோக. அது பிராம்சுகா இருக்கும். ரொம்ப ஆழ்ந்தம் அடித்தளத்திலேருந்து வர அவ்வளவு தூரம் அவர் ஆழ்ந்த அமோகத்தில் உள்ளவர். மோகமே கிடையாது அவருக்கு, அதுதான் அர்த்தம். அமோக. உபேந்திரோ வாமன பிராம்சூர் அமோக சுச்சிஹி பவித்திரம் சுத்தம். ஊர்ஜிதங்கிறது அவருடைய திறமை சக்தி எல்லாமே ஒரு அர்த்தம். ஒரு ஊர்ஜிதங்கிறது, ஆர்ஜிதங்கிறது சம்பாதிக்கிறது, ஊர்ஜிதங்கிறது திறமை சக்தி, அவருடைய நுட்பங்கள் அறிவுகள் எல்லாமே சேர்ந்து அப்படி வரும் உபேந்திரோ. அப்புறம் அடுத்த இதுக்கு போவோம். வேத்யோ உபேந்திரோ வாமன பிராம்சு அமோக சுசிருஜித அதீந்திர சங்கிரஹ சர்கோ. அடுத்த வரி அதே ஸ்லோகம். அதீந்திரஹ இந்திரனை கடந்தவர். அதீந்திரஹ இந்திரன் யாரு? இந்திரியங்களை கடந்தவன். அதுவும் ஒரு அடுத்ததுல. அதீந்திரஹ சங்கிரஹ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கப்பட்டவர், எல்லாத்தையும் கிரகணம் பண்ணி வச்சுட்டு இருக்கப்பட்டவர், கிரகிச்சுட்டு இருக்கப்பட்டவர், சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னலாம் சர்க என்னலாம்? எதுடைய சர்க்கங்கள்? நியமோ யமக. அந்த திருத ஆத்மா, திருதங்கிறது என்னது? உடுத்திக்கிறது, அணிந்து கொள்வதல் ஆத்மா. எதை? யமகங்கிறது கட்டுப்பாடுடன் இருக்கும் நீதிகள். இப்போ உதகமாக அஹிம்சாங்கிறது ஒரு யமக. யம தர்மராஜா இருக்கார். அவர் அப்படி நல்ல காரியங்களை பண்றதுனால தான் அவருக்கு யமகன்னு சொல்ற மாதிரி. ரம்யமா இருக்கிறது ராமகன்னு சொல்ற மாதிரி தான் நாம சொற்கள். இதெல்லாம் பெயரிடைகள் தான். அட்ஜெக்டிவ்ஸும்பாங்க ஆங்கிலத்தில். பெயரிடைகள் பகவானை பற்றி ஒன்று வர்ணிக்கிறாங்க. அப்போ யமக நியமகங்கிறது அந்த விதி முறைகளும் அந்த விதிகளும் அந்த தத்துவங்களும். அதாவது அஹிம்சாங்கிறது ஒரு கட்டுப்பாடோடு நீங்கள் இருக்கணும், நீங்கள் அதோட இருக்கணும். அதுதான் யமகம். இல்லாட்டி போனால் அஸ்தேயாங்கிறாங்க, திருட்டில்லாய்மை. அதான் பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை பார்த்தா இருக்கும். நல்லது இருக்கும். பொய் சொல்லாமை, அசத்தியம் பேசக்கூடாது, சத்தியம்தான் பேசணும், திருடக்கூடாது, ஸ்தேயமாக இருக்கணும், ஹிம்சை பண்ணக்கூடாது. அதெல்லாம் தான் யமக.
அந்த நியமக எப்படி பண்ணணும், அந்த நியமத்துக்கு பகவான் பண்ணணும், நீங்கள் நல்லது பண்ணணும், அதாவது நியமக ரூல்ஸ், அதோட விதிமுறைகள், அதோடைய வழித்தலங்கள் எல்லாம் இருக்குது. அதை சங்கிரகம் பண்ண ஒரு திருத ஆத்மா, அது எல்லாத்தையும் அவர் உடுத்தின்னு இருக்கார். அதுதான் அர்த்தம். அப்புறம் அடுத்த வச்சனம், வேத்யோ வைத்திய சதா யோகி வீரஹா மாதவோ மதுஹு அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலஹ. வைத்தியோங்கிறது வேதங்கள், வைத்தியன், அதுக்கு வைத்தியன் அவர் தான், டாக்டர், மருத்துவர் அப்படின்னா அறிவாளி, அதுக்கும் அவர் தான் மருத்துவர், வேதங்களுக்கும். வைத்திய சதா யோகி தான் அவர். வீரஹா, வீரர்களை கூட அவருக்கு தோற்கடிக்க முடியும். ஹாங்கிறது ஒரு தோற்கடித்தல் வச்சுக்கலாம் அர்த்தம், கொல்லுதல் மட்டும் இல்லை. ஹா வீரஹா, வீரர்களையும் தோற்கடிக்க கூடியவர். வீரஹா மாதவோ மதுஹு மாதவஹ. நிறைய அர்த்தங்கள் நாம் சொல்றதெல்லாம் சொல்லலாம். சந்தோக்கிய உபனிஷத்து பிரகாரம் மாங்கிறது மௌனம், தங்கிறது மெடிடேஷன் தியானம், வகங்கிறது யோகம். இந்த யோக சாஸ்திரம் மூலமாக நம்ம அந்த மௌனமாக தியானம் பண்ணாதான் ஆத்ம வித்தியை நமக்கு கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வித்தியை தான். அதுவும் மாதவக, அதை பண்ணக்கூடியவர், அதை பண்ணின்னு இருக்கவர், பண்ண போகவர், அந்த மாதவனே அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மாங்கிறது ஸ்ரீ, மாக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. மாம்மான்னு சொல்லணும்னா என்னைக்கு மாமும் மாம் பஷ்யத்துன்னு சொல்லலாம், மா பஷ்யத்துன்னு சொல்லலாம். மாங்கிறது வேண்டாம் கூட ஆகிடும். ஸோ இதில் இந்த மாங்கிறது மௌனம். ஸோ அப்படி இருக்கலாம். இல்லை மா தவகங்கிறது எஜமானர், ஓனர். எதற்கு? மாக்கு, லக்ஷ்மிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மாதவக. ஸோ அதீந்திரியோ வேத்யோ வைத்திய சதா யோகி வீரஹா மாதவோ மதுஹு. மது தெரியும் உங்களுக்கு, தேன். எல்லா மாதவங்களுக்கும் அவர் தான் மது, லக்ஷ்மிக்கும் அவர் தான் மது, தியானம் பண்ணப்பட்டவர்களும் அவர் தான் மது. அவர் எல்லா வீரர்களை கொன்றாலும் வீரர்களை கொல்ல தெரியும் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு தான் மது, யோகிகளுக்கும் அவர் தான் மது அப்படின்னு எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த மதுகுங்கிறது பெயரிடை, ஒரு அட்ஜெக்டிவ். மாதவோ மதுஹு அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலக. அதீந்திரியோ, இந்திரியங்களா வென்றப்பட்டவர் அதீந்திரன். அதீந்திரியம், இந்திரியம் அன்னு போட்டாச்சுன்னா எதிர்மறை அர்த்தமா வந்துடும். அஜாதி ஹலாதி பிரத்யேகம் அன்னு போட்டாச்சுன்னா எதிர்மறை, ஆப்போசிட் மீனிங். அதீந்திரியோ மகாமாயோ, பெரிய மாயாவி. வேர்ல்டு இஸ் அன்ரியல்ங்கிறாங்க இல்லையா, 3 பேருக்கு இப்போ நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவங்களே அதான் சொல்கிறாங்க, வேர்ல்டு இஸ் அன்ரியல், உண்மை அல்ல, மாயேங்கிறான். மகாமாயா, அவர் மகா மாயாவி. மகோத்சாஹோ, மகா உற்சாகம் உடையவர். ஆ ப்ளஸ் ஊ போட்டால் ஓ ஆகிடும், மகோத்சாகம்னு உங்களுக்கு டெக்ஸ்டில் உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கும். அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகோத்சாகம், நிறைய உற்சாகங்களை கொடுக்கக்கூடியவர். உற்சாகத்தோடு எந்த காரியத்துக்கும் உங்களை ஈடுபட வைக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அர்த்தம். மகாபலக, மகாசக்தி, பலம், அதுவும் ஒரு பெயரிடை தான், அட்ஜெக்டிவ். மகாபலக, மகாபுத்திர் மகாவீரியோ, அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதிஹி. சக்தியும் உண்டு, தியுதிங்கிறது வெளிச்சம். வெளிச்சம்னா க்ளோன்னு ஆங்கிலத்தை கொடு, பளபளப்பு, மின்னறதுங்கிறாங்க இல்லையா, அந்த மின்னல், அந்த ஒரு இயற்கை ஆவுராம்பாங்க. சுவாமிகளும் நினைப்பு ஆவுராம்பாங்க. பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் வந்தால் அப்படியே ஒரு பளபளப்பு, ஒரு தெய்வீகம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த தியுதிங்கிறது வெளிச்சம், இந்த க்ளோ, நாட் நெருப்பு இல்லை, க்ளோ, அந்த ஒளின்னு வச்சுக்கோங்க. தியுதினா ஒளி. அப்போ மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ்யவபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரி திருக். அனிர்தேஷ்யவபு, நிர்திஷ்டம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குனாக்கா, நிர்திஷ்டம்னா சுட்டிக்காட்டுன்னு அர்த்தம். சுட்டிக்காட்டுன்னு அர்த்தம். சுட்டிக்காட்ட முடியாத வப்புகு, உடம்பு. அனிர்தேஷ்ய வப்புகு, வப்புகுனா உடம்பு. அவரை சுட்டிக்காட்டு பார்த்து இங்கதாயா மகாவிஷ்ணு இருக்கார், இங்கதான் பாருங்க, முடியாது. ஏன்னா அவர் சர்வவியாபி. அனிர்தேஷ்யவபு ஸ்ரீமான், ஸ்ரீமான்ங்கிறது ராமஹன்னு சொல்ற மாதிரி, தனவான், பணக்காரன் சொல்றோம் இல்லையா தமிழ்ல, இந்த ரன், அந்த மாதிரி ஸ்ரீமான், ஸ்ரீ உடையவர், எல்லா விதத்திலையும் ஸ்ரீ தான். அதாவது நேர்மை, சத்தியம், நியாயம், கட்டுப்பாடு, பணம் மட்டும் இல்லை, சொர்ணம் மட்டும் இல்லை. அனிர்தேஷ்யவபு ஸ்ரீமான் அமே ஆத்மாவர், அவரை உங்களால் அளவெடுக்க முடியாது. இன்ஃபைனைட்னு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க. காட் இஸ் இன்ஃபைனைட் தான் நம்மளும் சொல்கிறோம், அதே தான் சொல்கிறோம். அமே ஆத்மா
மகாத்ரி. மகாத்ரி, திரிங்கிறது என்ன? மலை. கருடாத்ரி, நீலாத்ரி, வெங்கடாத்ரி. திருப்பதிக்கு போனால் நீங்கள் திரி வெங்கடாத்ரி அப்படிம்பாங்க. நீலாத்ரி, கருடாத்ரி, இப்படி திரி எல்லாம் மலைக்கு பேருக்கு அதுதான். மகாத்ரி பெரிய மலை. எல்லாருக்கும் திருக்குன்னு திருஷ்டிலேருந்து தாத்து அது எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு திருஷ்டினா, எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மலை அவர் தான். கைலாசம் மட்டும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். மகாத்ரி திருக்கு. அப்போ அனிர்தேசவு ஸ்ரீமான் அமே ஆத்மா மகாத்ரி திருக்கு. மகேஸ்வாசோ மஹீபர்த்த ஸ்ரீனிவாச சதாம் கதிஹி. மகா இஸ்வாச, மகேஸ்வாசா மகா பிளஸ் இஸ்வாசா. மகாங்கிறது பெருசு. மகத்து மகாலாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். இஸ்வாசாங்கிறது வில்லை வைத்துக்கூடிய ஆர்ச்சர் ஆங்கிலத்துக்கு வில் இப்படி சொல்லலாமா? வில்லுனர், சிறந்த வித்வான் அவர் தான். மகேஸ்வாசாங்கிறது சிறந்த பெரிய வில் வித்வான். இஸ்வாசாங்கிறது வில்லுன்னு அர்த்தம். அந்த வில்லை வச்சு அதுக்கு ஈக்ஷன்னு நிறைய இருக்குது. இந்த கரும்பு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வளைச்சுட்டு இருப்பாங்க சாஸ்திரிகள். அதில் நிறைய ஒரு பின்ன வரலாறே இருக்குது எப்படி இந்த இஸ்வாசான்னு வந்ததுன்னு. அதில் வசிக்கக்கூடியவர். ஸோ மகேஸ்வாசா மஹீபர்த்தா. பர்த்தாங்கிறத கணவன் சொல்லலாம், எஜமானன்னு தான் சொல்லணும் அர்த்தம். ஒரு பெண்ணுடைய எஜமானன் தான் அந்த பர்த்தா. மஹீபர்த்தா. இந்த மகான்னு வர மஹீன பர்த்தாங்கிறது ஸ்திரீலிங்கம்னால மஹீன்னு வரும். இக்காராந்த ஸ்திரீலிங்கம். மஹீபர்த்த ஸ்ரீனிவாசக. ஸ்ரீ நிவாசம் பண்ணக்கூடியவன் ஸ்ரீனிவாசக. அவ்வளோதான். ஸ்ரீ யாரிடத்தில் நிவாசம், நீ வாசம். வாசங்கிறதே வசிக்கிறது, நீ வாசங்கிறது உப்பசம் இருக்கும். நீ கொஞ்சம் கூட கிரேட்டஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். நல்ல காரியங்கள், நல்ல குணங்கள் எல்லாமே ஸ்ரீதான். ஸ்ரீனிவாச சதாம் எல்லாருமே கதிகி. எல்லா ஸ்ரீனிவாச எல்லா மக்களுடைய கதிகி யார்? இந்த ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீ இருக்கப்பட்டவன் ஆகிய மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. கதினா அவன் கதி, அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். கடைசியில் அவன் போகும் இடம் கதிகி. அதோ கதி, நல்ல கதி, சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா தமிழில், அதுதான். அதோ அப்போ அனிர்தேசவு ஸ்ரீமான் அமே ஆத்மா மகாதிருது மகேஸ்வாசோ மஹீவர்த்த ஸ்ரீனிவாச சதாம் கதிஹி. அனிருத்த சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதி. அனிருத்த, ருத்தங்கிறது ஒப்ஜெக்ஷன், தடங்கள், தடமை, ஒரு தடங்கள், தடஸ்தம்னு சொல்ற மாதிரி. அனிருத்த, நிர்ருத்தங்கிறது தடங்கம் இல்லாமல், தடங்கம் ஜாஸ்தி இருக்கப்பட்டவை தடங்கள். நிர்ருத்தம் ரொம்ப அதுன்னு போட்டாச்சுன்னா எதிர்க்க. தடங்கம் இல்லாதவனைன்னு சொல்றது, தடங்கம் அவனுக்கு செய்ய நம்மளால முடியாது. தடங்கத்தை தடங்களை தாண்டினவன் சொல்லலாம். அனிருத்த எல்லா ஆன்னு போட்டாலே உங்களுக்கு எதிர்மறை. விருத்தம், ருத்தம் எல்லாம் உங்களுக்கு ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்தில். தடங்கள் எல்லாத்தையும் தாண்டினவன். அவன் இன்னும் யாரும் அவனை ஆக்கிரமம் பண்ண முடியாது. அனிருத்த சூரானாம் நந்தக. சூரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவர்களுடைய நந்தனம், அவங்களுடைய மகிழ்ச்சி. அனிருத்த சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம் பதி. இந்த கோவிந்தக ஒரு பெரிய வார்த்தை. கோ அர்த்தம் நிறைய இருக்கு. பசுமாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். பூமிக்கும் கோ, லட்சுமி தேவிக்கும் கோ, இந்த பூமிக்கும் கோ, தனத்துக்கும் பேரு கோ. விந்துன்னா என்ன, இது தாத்துன்னா என்ன அர்த்தம்னா விந்தாமி, ஐ ஒப்டேன், அகம் விந்தாமி, எனக்கு கிடைச்சது. சக விந்ததி, அகம் விந்தே, அது ஆத்மனே பதத்துலையும் இருக்கு. இது அகம் விந்தாமி பரஸ்மை, ஆத்மனே பதத்தில் அகம் விந்தது, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். எனக்காக கிடைச்சது, உன்னுடையது எனக்கு கிடைச்சதுங்கிறது பரஸ்மை. அகம் விந்தாமி, எனக்கு கிடைச்சது, ஐ எம் கெட்டிங் இட், எனக்கு கிடைச்சிட்டு இருக்கே, அது உன்னுடைய பொருளாக இருக்கும். அதுக்கு பரஸ்மை பதம் யூஸ் பண்ணணும் சரியா பார்த்தா. ஆனால் இப்போ எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அகம் விந்தாமி சக, அகம் விந்தே, அகம் விந்தே சக விந்ததே, அதெல்லாம் ஆத்மனே இது கிடைக்கிறது அர்த்தம். கோங்கிறது பசு. ஸோ எவனுக்கு பசு கிடைக்கிறதோ, எவனுக்கு உலகம் கிடைக்கிறதோ, எவனுக்கு தனம் கிடைக்கிறதோ, எனக்கு வேதங்கள் கிடைக்கிறதோ, அதெல்லாம் கோவிந்தம் சொல்லுவாங்க எல்லாரையும். ஸோ அது ஒரு பெரிய பதம். அது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது தான் அதுதான். விந்தம், விந்துங்கிறது கிடைத்தல், ஒப்டெய்னிங், ரிசீவிங், கிடைத்தல், கிடைப்பது. ஸோ கோ என்ன வேணா அர்த்தம் உங்க பசு. கோவிந்தோ கோவிதாம், அந்த கோவிதம் கிடைச்சவர்களுக்கே அது அவன் தான் பதி, அவன் தான் எஜமான்.
மகாவிஷ்ணு தான் எஜமான். கோவிந்தோ கோவிதாம் பதிஹி. மரீச்சிர் தமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தம. மரீச்சிர்னா ஒளிச்சம், வெளி, லைட்டு, மின்னல், கதிர்கள். அதை தமனம் பண்ணுறதுக்கு சக்தி, அதை குறைக்கிறதுக்கு அவனால் தான் முடியும். மரீச்சிர் தமனா ஹம்சமும் பண்ணலாம், ஒரேடியாக எடுத்து போட்டுடலாம், அதை அடித்து போட்டுடலாம். ஹம்சகாங்கிறது அடிக்கிறது கொல்லறதுன்னு அர்த்தம். வாத்துக்கும் ஹம்சன்னு சொல்லுவான் சம்ஸ்கிருதத்தில். மரீச்சிர் தமனோ ஹம்ச சுபர்ணோ, பகவானுடைய பக்ஷி தான், வாகனம் தான், கழுக தான் சொல்கிறான். சுபர்ணோ, சுபர்ணோவும் சரி. புஜங்க புஜகோத்தம, புஜங்க புஜக புஜக ப்ளஸ் உத்தம, அதனால புஜகோத்தம ஓ வருது, சர்க்கம் விசர்க்கம் சேர்ச்ச வரும். அது புஜகங்கிறது பாம்பு, சர்ப்பம், ஆதிசேஷன் வச்சுங்களேன். ரெண்டுத்துக்கும் அவர் தான் உத்தம புருஷன், அவர் தான் உத்தமன். புஜகோத்தம அப்படின்னு. அப்புறம் வந்து ஹிரண்யநாப, அதாவது மரீச்சிர் தமனோ ஹம்ச சுவர்ணோ புஜகோத்தம ஹிரண்யநாப சுதபாக பத்மநாப பிரஜாபதி. ஹிரண்ய கர்ப்பத்துக்கும் ஹிரண்யம்னா என்ன அர்த்தம்? தங்கம், ஸ்வர்ணம். நாபக அது உடையவன். நாபி, எவனுடைய நாபி தங்கமாக இருக்கின்றதோ ஹிரண்ய நாபக, அவ்வளோதான், சிம்பிள். ஹிரண்ய நாபக சு தபாக. சுங்கிற வார்த்தை எப்போதுமே ஒரு உபசர்க்கம், மங்களம்னு அர்த்தம். சு மங்களம்னு சொல்கிற மாதிரி தான். சு தபாக, நிறைய மந்திரங்களில் தபஸுகளை பண்ணினவர். சு தபாக ஹிரண்யநாப சுதபா பத்மநாபக பிரஜாபதி. இது ஒன்றுமே இல்லை. அவருடைய நாபத்திலேருந்து பத்மம் இருக்கு. அவர் பிரஜைகளுக்கெல்லாம் பிரஜானாம் பதிஹி, எஜமானர் அவர் தான். பத்மநாபோ பிரஜாபதி. இதெல்லாம் வந்து பெயரிடைகள் தான், அப்ஜெக்டிவ்ஸ் தான் பகவானுக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்கா, அப்படி இப்படிலாம் இருக்கார், அவர் எப்படி இருக்கார், வேற எங்கெல்லாம் இருக்கார், எந்த எமோஷன்ஸில் அவர் இருக்கார், எல்லாமே அது இதில் வருது. அமிர்திக் சர்வதிருக் சிம்ஹ சந்தாதா சந்திமான் ஸ்திரக. அமிர்திகு, அவர் மரணம் இல்லாதவர். அமிர்திக், அவர் சாதாரண மருத்துவம் இல்லை, சர்வதிருக், எல்லா திருஷ்டிகளிலும் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். சர்வதிருக், பார்க்கக்கூடிய எல்லா இடங்களில். சர்வதிருக் சிம்ஹ, அவர் தான் ஒரு பெரிய, நீங்கள் சாதாரணமான, அவர் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸ். சிம்ஹான இந்த இடத்துல அப்படி தான் எடுத்துக்கணும். வெரி பவர்ஃபுல், பெரிய பெரிய சக்திகளுக்கெல்லாம் மேற்பட்டவர் சிம்ஹ. சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, அவ்வளோ சக்தி இருக்கு. அவர் அமிர்த்யு, அவருக்கு மரணமே கிடையாது. அமிர்த்யுக்கு சர்வத்திற்கு சிம்ம சந்தாதா சந்திமான் ஸ்திர. சந்தாதா, தாத்தாங்கிறது கொடுத்தல். கிவருக்கு பேர் மூணாவது தா வரும். தாத்தாங்கிறது உங்க பேர்ல அப்படியே பொழியறதுன்னு வச்சுங்க, பெஸ்டோ அப்படின்னு ஆங்கிலத்தில். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நல்ல காரியங்களை, பவித்திரமான சந்தாதா சந்திமான், அவர் தான். லக்ஷ்மிமான், தனவான் சொல்ற மாதிரி அவர் தான் அந்த சந்திமான். ஸ்திரக, எப்போதுமே உங்களுக்கு ஸ்திரமாக இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை உங்களுக்கு பொழிக்கக்கூடியவர். சந்தாதா சந்திமான், அந்த சந்திமான் அவர் தான். ஸ்திரமாக இருக்கப்பட்ட காரியங்களை, ஸ்திரக, உங்களுக்கு ஸ்திரமாக இருக்கும் உங்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய எல்லா. சந்தாதா சந்திமான் ஸ்திரக. அஜோ துர்மர்ஷணக சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிஹா. அஜக, பிறப்பில்லாதவன். ஜக, பிறப்புள்ளவன். அஜக, பிறப்பில்லாதவன். ஜா, பிறப்புள்ளவள். அஜா, பிறப்பில்லாதவள். சம்ஸ்கிருதம் இருக்கும். அஜகங்கிறது சுவாமியே தான். துர்மர்ஷணக. ஸோ மர்ஷணகங்கிறது என்னது? அவரை சமாளிக்க முடியாது. மர்ஷணக சமாளிக்கிறது. துர்மர்ஷணகிறது அவளை சமாளிக்க முடியாது. அது வந்து நெகட்டிவ் வேர்டு, எதிர்மறை அர்த்தத்தில் கொண்டு விடும். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ். நீங்கள் என்ன அவரை அப்படியே பிடிச்சிடலாம், அவரை அப்படி பார்க்கலாம், அவர் இது அப்படின்னு இல்லை. அவர் தான் சமாளிக்க முடியாத சக்தி வாய்ந்தவர். அஜக, பிறப்பற்றவர். அஜக, துர்மர்ஷண சாஸ்திரங்களை தந்தவர் சாஸ்தா. அஜோ துர்மர்ஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா. வி ஸ்ருத ஆத்மா, அப்படி பிரிக்கணும். விங்கிறது உபசர்க்கம், கிரேட், கிரேட்டஸ்ட், அந்த இஎஸ்டின்னு போடுற மாதிரி. வி ஸ்ருத, எல்லாரையும் கேட்கப்படுகின்ற ஆத்மா அவர் தான். எல்லாரும் அவரை கேட்கறாங்க. அவர் அவ்வளவு ஃபேமஸ், புகழ்மிக்க உள்ளவர், அறியப்பட்டவர். விஸ்ருதாத்மா. சுராரிங்கிறது அசுரர்கள், சுராங்கிறது தேவர்கள், சுராரின்னு சொன்ன அசுரர்கள். அவர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடியவர். அசுரத்துவத்தை,
அசுரர்களுக்கு நல்ல வரம் கொடுத்து அவளெல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களாக வச்சுருக்க அந்த அசுரத்துவம்னு ஒன்று இருக்க பாருங்க, கெட்ட குணங்களை சம்ஹாரம் பண்ணப்பட்டவர். சுராரிஹா. அப்புறம் குருதமோ தாம சத்ய சத்ய பராக்கிரம நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி வாசஸ்பதி ருதாரதி. இதில் என்ன அர்த்தம்? நிமிஷோ நிமிஷ ஸ்வர்கின்னு முதல்ல சொல்லிடுறேன். அது பெரிய அர்த்தம். அது குருதமோ தாம, அது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். குருத்துவம் குருத்துவம் குருதமோ குருத்தம்ங்கிறது குருத்துவம். ரெண்டும் குருவும் குருஷிப் அப்படின்னு சொல்லலாம். தாமகங்கிறது இருக்கும் இடம். தாமகங்கிறதே சப்ததே அக்னே சமிதக சப்த ஜிஹ்வா சப்த ரிஷய சப்த தாமா பிரியாணி. அந்த அக்னியோட அந்த லைட்டுக்கு 7 பிளேசஸ் ஆஃப் அபோட். சப்ததாமாக பிரியாணி, அதுக்கு பிரியமான இடம் 7. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸும் 7 தான். அதுக்கப்புறம் வரலாம், நல்லா இருக்கும். ஸோ அவர் குருதமோ தாமா, குருஷிப்பும் இருக்கிற இடம் தான். ஈஸ் அ வைகுண்டம், ஈஸ் அ அபோட், இருக்கும் இடம். குருவும் குருத்துவத்துக்கும் குருதமோ தாமா சத்திய பராக்கிரமி. அவர் ஒரு சத்தியன், ட்ரூத். அந்த சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு பராக்கிரமி, அந்த கிரமம் காரியங்களை கர்மம் பண்ணக்கூடியவர், பெரிய பராக்கிரமின்னு சொல்லுவோம். சாதாரண தமிழ் வார்த்தை. சத்திய குருதமோதாம சத்திய பராக்கிரம. அவர் தான் அந்த பராக்கிரமி, அவர் தான் அந்த பராக்கிரம, அந்த காரியங்களை செய்யக்கூடும். நிமிஷோ அனிமிஷ ஸ்ரக்வி. நிமிஷங்கிறது நம்ம வேத நிமிஷங்கள், இவங்க சொல்ற நிமிஷம் நம்ம 60 செகண்ட் அந்த மாதிரி இல்லை. அந்த வேத காலங்கள் நிமிஷம் வேற. நான் என்னுடைய ஆங்கில புத்தகத்தில் சர்ச் இன் சீக்ரெட் சேக்ரெட் ஹிந்துவிசம்னு எழுதியிருக்கேன். அது இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அது எல்லாருக்குமே பார்க்கலாம். வேதங்கள் பற்றி, சாஸ்திரங்கள் பற்றி, ஹோமங்கள் பற்றி, யஜ்யங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னுரை ஜஸ்டிஸ் மோகன் கொடுத்துருக்கார். காலஞ்சென்ற சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் நீதிபதி மாண்புமிகு மோகன், டாக்டர் ராமரத்னம், வைஸ் சான்சலர் ஆஃப் ஒடிசா யூனிவர்சிட்டி, அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எழுதிருக்கேன் எல்லாருக்கும். அது நீங்கள் ஃபார்மேட்லேயே இருக்குது. கிண்டில், அமேசான், இல்லாட்டா கூகுள் புக்ஸில் ஃபார்மேட்லேயே நீங்கள் சும்மா $1 என்னோ தான் விலை இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் புஸ்தகமாக ஹார்ட் காப்பியாக வாங்க வேண்டாம், அசல் நகலாக நீங்கள் வாங்க வேண்டாம். அதுலேயே பார்க்கலாம். எல்லா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதில் வேதங்கள், சாஸ்திரங்கள், சாக்கைகள், அதோடைய கிளைகள் நிறைய இருக்கும். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நிமிஷம் வேற. நிமிஷோ அனிமிஷ, இது சாதாரண வார்த்தை இல்லை. என்ன நிமிஷம் அனிமிஷம், மேட்டர் ஆன்டி மேட்டர். அதாவது இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் இப்போதான் மேட்டருங்கிறான், அப்புறம் ஆமாம் இல்லை ஆன்டி மேட்டர் ஒன்று இருக்குங்கிறான், அப்புறம் இப்போ எனர்ஜி, லைட் எனர்ஜி இருக்குங்கிறான், இல்லை டார்க் எனர்ஜி ஒன்று இருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தை விரிவுபடுத்துறது. லைட் எனர்ஜி நமக்கு பார்த்துடலாம், அது வேற. எலக்ட்ரிக்கல் ஹீட்டில் அந்த டார்க் எனர்ஜி நமக்கு பார்க்க முடியாத எனர்ஜி ஒன்று இருக்கு அப்படிங்கிறான். மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர். மேட்டருங்கிறது வஸ்துக்கள், நம்ம எலக்ட்ரான், குவார்க்ஸு, ஆட்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மேட்டர். இல்லாமல் ஆன்டி மேட்டர்னு ஒன்று இருக்கு. அது விஞ்ஞானத்தினால நிரூபிக்கப்பட்ட உள்ள ஒரு பொருள். அது அந்த நிமிஷமா அந்நிமிஷமாங்கிறான். அதாவது இருத்தல் இருந்தால் இல்லாமல் இருக்கணும், வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்கணும், மேட்டர் இருந்தால் ஆன்டி மேட்டர் இருக்குங்கிறான். பொய் இருந்தால் சத்தியம் இருக்கணும். இல்லைன்னா சத்தியத்துக்கு அர்த்தம் எப்படி உங்களுக்கு தெரியும்? பொய் இருந்தால் தானே சத்தியம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். இல்லை சத்தியம்னு ஒன்று இருந்தால் தானே அது பொய் பேசலான்னு தெரியும். வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் தானே இருட்டை பற்றி தெரியும். உங்களுக்கு இழிச்சுன்னு ஒன்று இருக்குன்னு. இப்போ இருட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் வெளிச்சம் வருமா, வெளிச்சம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தெரியும். அதுதான் அவளுடைய ஆழ்ந்த சிந்தனை. சும்மா நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி, மாலை. ஸ்ரக்விங்கிறது மாலை. சில புத்தகத்தில் நீங்கள் எழுதியிருப்பாங்க மாலைக்கு பேர் வைஜந்தி. வைஜந்திக்கு மகாவிஷ்ணுவோட மாலையோட பேர் வைஜந்தி. ஆனால் அப்படி கிடையாது இதோடைய அர்த்தம். ஸ்ரக்விங்கிறது இந்த நிமிஷத்தையும் அந்நிமிஷத்தையும் அவர் மாலையாகவே போட்டு கொண்டிருக்கிறார்னா அவருடைய பிரபஞ்சம்தான் உலகம். இந்த பிரபஞ்சம் அவருடைய உடம்பு தான், அவருடைய இதுதான், எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் சும்மா அந்த நிமிஷங்களையும் மாலையாக போட்டிருக்கார். நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி வாச்சஸ்பதி. வாக்கு, நாவுக்கு, வாகர்த்தாவியோ சம்பர்த்தம், வாக்குகளுக்கெல்லாம் அவர் தான் பதிகி. வாச்சஸ்பதி உதார தீஹி. அப்படி பிரிக்கணும். உதாரங்கிறது பொறுமை, ஜெனராசிட்டி, ஒரு சகிப்புத்தன்மை. அந்த தீஹி, அதாவது தீய இன்டெலிஜென்ஸை கூட அவர் கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். அவருக்கு நினைச்சாக வெளிச்சத்தையும் கொஞ்சம் டேம் பண்ணலாம், கொஞ்சம் சாதுவாக்கலாம். உதார தீஹி. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், லீனியண்ட்டாக இருப்பார் அவர். அந்த தீஹி, உதார தீ. ஸோ
ஸோ இப்படியாக இந்த இது முடிவடைகிறது. மேலும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.